தாங்கள் குறிப்பிடுவதெல்லாம் ஏன் 3 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை? அந்த 3 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்றிருக்கலாம், புதிய திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கலாம், மாநில நலந்த அந்த பிரச்சனையை நிதி ஆயோக் கூட்டத்திலே தெரிவித்திருக்கலாம். ஆனால் மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர் என்பது இதில் இருந்து தெரிய வருகிறது. ஏன் கடந்த 3 ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டை கோரிக்கை வைக்கல? இப்போ அவசியம் என்ன வந்தது? பிரச்சனை வந்துடுது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசுறான்னு தெரியாது. அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்குது. உதயநிதி அவர்கள் சொன்ன ஈடி கண்டாலும் பயப்படும் இல்லை, மோடி கண்டாலும் பயப்படும் இல்லை. அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினார்? அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினார்? தமிழ்நாட்டில் இருந்து இருந்திருந்தா ஈடி கண்டா பயப்படலன்னு வீரவசனம் பேசியிருக்கலாம். ஆட்சியை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால் திரும்ப அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி திருப்பி அரைச்சிக்கிட்டு இருக்காரு. நான் அதை திருப்பி பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. தெளிவாக சொல்லிட்டேன்மா, வெள்ளைக்கொடி விட நான் போகிறேன்னு சொன்னார். வெள்ளைக்கொடி போல காவி கொடி நான் எடுத்துட்டு போல அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பதில்? இந்த ஆட்சி முடிய தட்டியும் மக்களை அவங்களே காத்துக்கிடணும். ஏன்னா அந்த அரக்கோணம் விவகாரத்தை சுட்டி காட்டி அவர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு விமர்சனம் சொல்றாரு சார். அதெல்லாம் கொள்ளடிச்ச ஆட்சி. ஏற்கனவே சாத்தான்குளம், தூத்துக்குடி இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நேரம் பத்தாது. இதெல்லாம் வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு சில மீடியாக்கள் இரையாகி அந்த செய்திகளை திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.